அமைச்சு வாட்ஸ்அப்பில் வச்சா உடனே லைக் வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தி வருது. அது எனக்கு என்னன்னு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் என்னென்னு சரி பண்ணுங்க, மேற்கொண்டு பேசுங்க. நடுவரவர்களே, சமையல்னு சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் என்னங்க பெருசாக சமைச்சாங்க? மண்ணு சட்டியில் சமைச்சாங்க. கம்பு, ராகி, குதிரவாழை, தெனை, சாமை வெளியில் பார்த்தாங்க. சிறுதானி உணவுகள் அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நீங்கள் பழையபடி எங்கிட்டு வரீங்க? நீங்கள் தான் பாஸ்போர்ட்டில் பிறந்துவியா, 1000 பிறந்து 500 கால் நீட்டுவியா, டெக்னாலஜி வளர்ந்துவியா, எதுக்காக பழையபடி சிறுதானி உணவுக்கு வரீங்க? நோபல் சம்பாரிச்சு வச்சதுனால பழமையினுடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுது. டாக்டர் கிட்ட போனா 10 மாத்திரை 15 மாத்திரை நேரத்துக்கு திங்க சொல்றேன். அன்னைக்கு நாங்களே என்ன மாத்திரைங்குதுன்னா, இடுப்பு வலி வந்துட்டுதுன்னா சீரகத்தை வரோட்டில் போட்டு வறுத்து முதல்ல என்ன பண்ணுவேன், வெங்காயம் மண் சட்டியில் வேப்பிலை பொரிச்சு போட்டு வறுப்பா. அதை எடுத்து அந்த பக்கம் கொட்டிட்டு வர சீரகத்தை போட்டு வறுப்பா. 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவா, 1/2 லிட்டர் தண்ணியா சுண்டு மது, அதுக்குள்ள நாட்டு மாட்டு வெண்ணெய் போட்டு அதுக்கு பேர் சீரக கசாயம்னு பேரு. எடுத்து குடிச்சிட்டு டம்ளர் குப்பரை கமுத்திடுவா. 15 நிமிஷத்துல இடுப்பு வலி சரியாகுங்க. இன்னைக்கு உங்களால முடியுமா? 4 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைக்கு சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது, பிளட் பிரஷர் இருக்குது. எங்களுக்கு என்னங்க இருந்தது? நித்திய ஆயுள் 120 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நெருங்கி கத்த